உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு 6ஆம் அதிபதி உச்சம் பெற்றால் அப்படின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதக ஆய்வை இங்கே செய்ய இருக்கிறோம். பொதுவாகவே 6ஆம் அதிபதி உச்சம் பெற்றாலே கடன் பகை நோய் அப்படின்லாம் கொடுக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனால் எந்த ஒரு பாவத்திலையும் நல்ல விஷயமும் இருக்கிறது அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி உச்சம் பெற்று அது ஒரு சிறப்பான ஒரு யோகமாக அமர்ந்திருக்கு. அதுக்கு உண்டான மூல நூல்களையும் அதுக்குண்டான ஜாதகத்தையும் தான் நம்ம இப்போ இங்கே பார்க்க இருக்கிறோம். இந்த ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகர். 29/12/1982 காலை 10:16 மதுரையில் பிறந்தவர் இந்த ஜாதகர். ஜாதகர் கும்ப லக்னம், ரிஷப ராசி, 4ஆம் இடத்தில் சந்திரன், 5ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் சனி பகவான், 10ஆம் இடத்தில் குரு பகவான், 11ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், கேது, 12ஆம் இடத்தில் புதனும் செவ்வாயும் இருக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார். ஜாதகருடைய ஜனனகால திசா பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் திசை 5 வருடம் 10 மாதம் 22 நாள் இருக்கிறது. இப்போ நடப்பில் பார்த்திங்கன்னா சனி திசை புதன் புத்தி போயிட்டுருக்கு. இவருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த குரு திசை அற்புதமான ஒரு யோகத்தை கொடுத்திருக்கிறது. இந்த ஜாதகத்தில் பார்த்திங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியாகிய சந்திரன் அமர்ந்து அவர் உச்சம் பெற்றிருக்கிறார். அது ஒரு சிறப்பான யோகம் அப்படின்றத ஒரு மூல நூல் சொல்லுகிறது. ஆனந்த கழிப்பு அப்படின்ற ஒரு ஜோதிட நூலில் இருந்து அந்த பாடல் பார்த்திங்கன்னா, உண்டு பதிக்குறு நாள்கில் நல்ல உத்தமர் அம்புலி உச்சத்திலேற பண்டு பொருள்களுள் உண்டு மாதே பாரினில் சீவிகை ரதம் உண்டு தோழி சங்கரா அப்படின்றது அந்த பாடல். இன்னொரு தடவை சொல்கிறேங்க. உண்டு பதிக்குறு நாள்கில் நல்ல உத்தமர் அம்புலி உச்சத்திலேற பண்டு பொருள்களும் உண்டு மாதே பாரினில் சீவிகை ரதம் உண்டு தோழி சங்கரா அப்படின்னு சொல்லுது. அதாவது லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் உச்சம் பெற்று அமர்ந்து விட்டால் அவங்களுக்கு எல்லா விதமான பொருட்களுடன் வண்டி வாகனத்துடன் சுகமான வாழ்க்கை அமையும் அப்படின்றது தான் அந்த மூலநூல் சொல்லுகின்ற பாடல். இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் உச்சமாக இருக்கிறாரு. அவரை குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நடந்தது குரு திசை. அப்போது சந்திரன் தர வேண்டிய பலனை குரு பகவானை தந்துட்டார். ஏன்னா அவர் சந்திரனை பார்த்து கொண்டு இருப்பதால் அந்த பலன்கள் கிடைத்தது. இப்படி 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல போய் உச்சம் பெற்று அவர் சந்திரனாக இருந்தால் உச்சம் பெற்று எல்லாருக்குமே இது பொருந்துமா அப்படின்னா மற்ற விஷயங்களும் நம்ம இங்கே பார்க்கணும். லக்னாதிபதியோட தன்மையையும் பார்த்துக்கிட்டா தான் அந்த ஜாதகம் யோக ஜாதகமா அப்படின்றதுக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இங்கே பார்த்திங்கன்னா லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் நிற்கிறார். அவருக்கு வீடு தந்தவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போது பொதுவாக ஜென்ரலாகவே பார்த்தோம்னா இது ஒரு யோக ஜாதகமாக இருக்குது. அதே மாதிரி லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு சாரம் கொடுத்தவர் ராகு பகவான். அவர் போய் 5ஆம் இடத்துல இருக்குது. அப்போது லக்னாதிபதிக்கு இந்த 1, 5, 9 அப்படின்ற பாவ தொடர்புகள் இருந்துச்சு அப்படின்னா ஜாதகர் ஒரு விஐபியாக வந்துடுவார். அதேபோல் ஒரு ஜாதகத்தில் 2க்கும் 11க்கும் அதிபதியாகிய குரு பகவான் 10ஆம் இடத்துல நிற்கிறாரு. அவர் வாங்கிய சாரம் பார்த்திங்கன்னா லக்னாதிபதியோட சாரம் கொடுத்த லக்னாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ இங்கேயும் 1, 2, 9, 10, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாவங்களெல்லாம் தொடர்பு பெறுகிறதால இதில் ஒருவரோட திசை நடக்கிறதால ஜாதகர் நல்ல ஒரு செல்வ செழிப்புடன் கோடீஸ்வரராக இப்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இது ஏன் சொல்கிறோன்னா ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா இவர் ஜஸ்ட் ஒரு 4 வீலர் மெக்கானிக்காக இருந்திருக்கிறார். ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு ஷோரூமில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. குரு திசை ஸ்டார்ட் பண்ணோன்னா பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த இடத்துல வேலை போகுது. அதுக்கப்புறம் இவரே சுயமாக ஷெட்டுகள் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 கார் செட் இருக்குது. இவர்கிட்டயே கிட்டத்தட்ட ஒரு 11-12 வண்டிகள் வாடகைக்கு விடுறாரு, கார்கள்.
அதே மாதிரி இவரும் நிறைய பில்டிங்ஸ்லாம் கட்டி வாடகைக்கு விட்டுருக்கிறார். இப்போ கோடீஸ்வரராக இருக்கிறார். அதுக்கு காரணம் ஜாதகரோட அமைப்பு தான். ஏன்னா 6ஆம் அதிபதி சந்திரன் 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு. அவரை 10ஆம் இடத்துலேருந்து குரு பார்த்துட்டு இருக்கிறாரு. தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபாதிபதி பார்த்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்தவர் யார்? சுக்கிரன். அவர் வாகனக்காரகர். அவர் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து வர்க்கோத்தமமாக இருக்கிறார். மேலும் சந்திரனுக்கு சாரம் கொடுத்த செவ்வாயும் உச்சமாக இருக்கிறார். இப்படி இருந்துட்டால் அவங்களுக்கு அந்த திசை நடக்கும் பொழுது, இல்லை அதோடைய தொடர்புடைய திசை நடக்கும் பொழுது யோகத்தை கொடுத்துரும். இந்த குரு திசை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கல்யாணத்தை கொடுத்தது, குழந்தைகளை கொடுத்தது, சகல விதமான சம்பத்துகளையும் கொடுத்தது. முக்கியமாக மனைவியால் யோகம் கிடைத்தது இவருக்கு. 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் கூடி 11ஆம் இடத்தில் இருந்துவிட்டால் மனைவியால் யோகமும் லாபமும் கிடைக்கும். அதே போல் 7ஆம் அதிபதியும் சுக்கிரனும் கூடி 11ஆம் இடத்தில் இருந்தாலும் மனைவியால் யோகமும் லாபமும் கிடைக்கும். பொதுவாக 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி தொடர்பு பெற்றால் இருதார யோகம் அப்படின்னு சொல்கிறது பொது விதி. ஆனால் 7ஆம் அதிபதி அம்சத்தில் பார்த்திங்கன்னா ஆட்சியாக இருக்கிறார் சூரியன். அதே போல் காரகன் சுக்கிரனும் பார்த்திங்க அப்படின்னா 11ஆம் இடத்துல வர்க்கோத்தமமாக இருக்கிறார். அப்போது 7ஆம் அதிபதியும் அம்சத்தில் பலமாக இருக்கிறாரு, சுக்கிரனும் பலமாக இருக்கிறாரு. இவங்க கூட பாக்கியாதிபதியாகிய 9ஆம் அதிபதியாகிய சுக்கிரனும் தொடர்பு பெறுறதால மனைவி மூலம் பாக்கியம்தான் ஏற்பட்டதே ஒழிய தாரதோஷம் இங்கு ஏற்படவில்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பொதுவாக காலபுருஷ 4ஆம் அதிபதி லக்னத்திற்கு 4இல் அமர்ந்து அவர் உச்சம் பெறுவதால் வண்டி வாகனம் அப்படின்ற விஷயத்தில் ஒரு சிறப்பான யோகத்தை ஜாதகர் அனுபவிக்க முடியும். அதேபோல் சந்திரனும் குருவும் கேந்திரத்தில் இருந்து, அதாவது சந்திரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார், குரு 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. 2 பேருமே லக்ன கேந்திரத்தில் இருந்து ஒருவர் அதில் உச்சம் பெற்றுவிட்டார். இது சிறப்பான ஒரு கஜகேசரி யோகமாக இருக்கும். அதனால தான் இந்த குரு திசை உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறது. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அசுப ஆதிபத்திய பெற்ற ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலும் அவரை லக்ன சுபர் அல்லது யோகர் பார்த்துவிட்டால் அது சிறப்பான யோகத்தையே தருகிறது. மேலும் லக்னாதிபதி ஸ்தானபலம் பெற்று பலமாக இருந்து விட்டால் அந்த அசுபம் ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் கூட நன்மையே செய்கிறது அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது. ஆக இந்த ஜாதக ஆய்வு மூலமும் உங்கள் அனைவருக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இதுபோல் நம்ம தொடர்ந்து ஜாதக ஆய்வுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். மேலும் ஜாதக ஆய்வு வகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாடி வருவர்களுக்கு அதை நம்ம கற்றுக் கொடுத்தும் இருக்கிறோம். அதனால் யாருக்காச்சும் வகுப்பில் சேர வேண்டும் என்கின்ற ஆவல் இருந்தால் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வகுப்பு நம்ம ஆவணி மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதனால் தேவைப்படுபவர்கள், அடிப்படை முடித்த மாணவர்கள், அவங்களுக்கு மிகவும் இந்த வகுப்பு பயனுள்ளதாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு ஜாதக ஆய்வு பகுதியில் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.